அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே குழந்தைகள் கண்முன்னே தாய் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ராணுவத்தில் பணியாற்றும் கணவரை கூலிப்படை ஏவி மனைவி ஜமீனை கொலை செய்ததாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே இருக்கக்கூடிய வெட்டுக்காடு என்ற பகுதியில ஜெர்மினி என்ற பெண்ணுக்கும் விஜயகுமார் என்ற நபருக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இதில் விஜயகோபால் அவர்கள் ராணுவத்தில் பணியாற்றி வருவதாகவும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக 5 ஆண்டுகளுக்கு மேலாக இருவரும் தனியே வாழ்ந்து வருகிறார்கள். இதற்கான விவாகரத்து வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில நேற்று இரவு சாயல்குடியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய ஜெர்மீனை மர்ம கும்பல், முகமூடி அணிந்து வந்த மர்ம கும்பல் அவர்களது குழந்தைகள் கண்முன்னே சரமுறையாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இது தொடர்பாக அவர்களது உறவினர்கள் தற்போது சாயல்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். குறிப்பா வேணுகோபால் தான் தனது கூலிப்படையை ஏவி ஜெர்மீனை கொலை செய்ததாக அவர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஜெர்மனி என்ற 14 வயது மற்றும் நிவேதா என்ற 10 வயது மகன் இருக்கிறார்கள். இவர்கள் முன்பா கண்ணெதிரே இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. 10:15 மணியளவில் இந்த மூவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது முகமூடி அணிந்து மாறுவேடத்தில் வீட்டுக்குள் புகுந்து இவர்கள் கண்முன்னே இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். இந்த வேணுகோபாலுக்கும் ஜெர்மீனுக்கும் கருத்து வேறுபாடு பிரிந்து வந்து கொடுக்கிற மாத உதவித்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கி வந்ததாகவும் கடந்த சில ஆண்டுகளாக அவர் வழங்காத நிலையில அது குறித்து தொடர்ந்து புகார்களை ராணுவ முகாம் மற்றும் காவல்துறையில ஜெர்மீன் அளித்து வந்ததனால தனது வேலைக்கு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக கூலிப்படையை ஏவி அவர் கொலை செய்து விட்டதாக உறவினர்கள் காவல் நிலையத்தில் தற்போது புகார் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். கூலிப்படையை ஏவி கணவரை கொலை செய்தாரா என்ற கோணத்தில் விசாரணையை முன்னெடுத்திருப்பதாகவும் தொடர் விசாரணைக்கு பின்பு முழுமையான விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மீனுக்கு வேற எந்த விதமான முன்விரோதம் இல்லாத நிலையில கணவர் வேணுகோபால் தான் இது காரணம் என்றும் உறவினர் குற்றச்சாட்டி தற்போது புகாரை சாயல்குடி காவல் நிலையத்தில் அளித்திருக்கிறார்கள். தற்போது தொடர்பான தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.